திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயில் உணருங்கள். நல்லதையே சிந்தித்து நல்ல சொற்களையே கேட்டு நல்ல சொற்களையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்வில் என்றும் நலமே பயக்கும், என்றும் நன்மையே பயக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியோர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 4-5 நாட்களாக திருக்கச்சி ஏகாம்பரநாதரை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அம்மை காமாட்சி, ஏலவார் குழலி, அப்பர் ஏகாம்பரநாதர் பெரிய கம்பர், திருவொத்தூர் இறைஞ்சி திருக்கச்சி ஏகம்பரை வணங்கி செந்தமிழ் மாலை பாடியவற்றிலே ஒன்று இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் 48வது பதிகம். 5ஆம் திருமுறையிலே திருக்கச்சி ஏகம்பம் 48வது பதிகம். திருக்குறுந்தொகை என்றதுமே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் 5ஆம் திருமுறை என்பதை நன்றாக அறிவீர்கள். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். கரைகொள் கண்டத்து எண்தோள் இறை முக்கண்ணன் மறைகொள் நாவினன் வானவர்க்கு ஆதியான் உறையும் பூம்பொழில் சூழ் கச்சி ஏகம்பம் முறைமையால் சென்று முந்தித் தொழுதுமே என்று பாடுகிறார். கரைகொள் கண்டம் என்றால் விடத்தை கண்டத்திலே அடக்கியிருக்கிறான் அல்லவா, அதனால் அவன் கரைகொள் கண்டன், அதாவது நீலகண்டன். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? எண்தோள் இறை முக்கண் என்கிறார். எண்தோள் என்பது 8 தோள்கள். 8 தோள்களை உடையவன் இறைவன். கண்கள் எத்தனை? 3 கண்கள். முக்கண்ணினன். வேதத்தை ஓதக்கூடிய நாவினன். அதை அருமையாக சொல்றார். மறைகொள் நாவினன். வானவர்க்கு ஆதியான். வானவர்கள் யாரு? தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் ஆதியானவன் யாரு? நம்பெருமான், சிவபெருமான், கூத்தப் பெருமான் தான். அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் ஆதியானவனாகிய நம்பெருமான் உரைகின்ற பூம்பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்பத்தை பற்றி சொல்கிறார். பொழில்கள் சூழ்ந்த கச்சி ஏகம்பத்தை நெறியினாலே சென்று வழிபடுதல் வேண்டும். அதுக்கு நெறிங்கிறதுக்கு என்ன போடுறாரு? முறைமையால் சென்று என்கிறார். பெருமானை வழிபடுவதற்கான நெறிமுறைகளை அறிந்து அந்த நெறியினாலே முந்துரத் தொழுவோமாக நாம் அவனை முன்பாக அவனுடைய நினைவாகவே கொண்டு நாம் தொழுவோம் என்கிறார். தொழுவோமாக. ஆதியான தலைவன் அர்த்தம். ஆதி முறைமை
வழிபாடு இப்படிப்படியெல்லாம் வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று முறைமை இருக்கிறது அல்லவா, அதை சொல்லுகிறார். வழிபாட்டு முறைமையினாலே தொழுதும் வணங்குவோம், தொழுதும் வணங்குவோம். எப்படி? முந்தி விரைந்து சென்று வணங்குதல் வேண்டும்னார். முந்தி தொழுதும் மிக விரைவாக சென்று பெருமானை வணங்குதல் வேண்டும். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கரைகொள் கண்டத்து கரைகொள் கண்டத்து எண்டோள் இறை முக்கண்ணல் மறைகொள் நாவினன் மறைகொள் நாவினன் வானவர்க்கு ஆதியான் மறைகொள் நாவினன் வானவர்க்கு ஆதியான் உறையும் பூம்போழில் உறையும் தங்கி விரும்பி உரைகிறாராம். உறையும் பூம்பொழில் சூழ் கட்சி ஏகம்பம் முறைமையால் சென்று வழிபடுகின்ற முறையினாலே சென்று முந்தி தொழுவோம், விரைந்து தொழுதும் வணங்குவோம், வணங்கிய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற வேண்டும். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கட்சி திரு ஏகம்பம் செல்வோம். அங்கே வானவர்க்கு ஆதியானாக இருக்கக்கூடிய நம்பெருமானை கண்டு உளமாற வணங்கி என்கடன் பணி செய்வது கிடப்பதே என்று சொல்லி உழவாரப் பணியையும் உளமாறச் செய்து